விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025ஓட மூன்றாவது போட்டி குஜராத் ஜியன்ஸ் யூபி வாரியர்ஸ் உமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். குஜராத் ஜியன்ஸ் நல்லா விளையாண்டாங்க. முதல் போட்டியில் பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தோல்வி 200க்கு மேலே ஸ்கோர் பண்ணி தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு பின்னடைவுன்னு தான் சொன்னேன். பவுலிங் யூனிட் ரொம்பவே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஃபீல்டிங் இன்னுமே ஒஸ்ட்டாக இருந்தது. அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி வர வேண்டியது இருக்குது. 11ல் மாற்றம் செய்வாங்களா பேசலாம். யூபி வாரியர்ஸ் முதல் போட்டி 11 ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. டிஸ்கஸ் பண்ணலாம். அட்டெமசை கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பரான ஆப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஹெவி இன்வெஸ்டருக்கு நல்ல வாய்ப்பு. நிறைய யூசர்ஸ் கிடையாது, சின்ன ஆப்பு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சில மாதங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் மணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. XL11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சின்ன ஆப்புன்னு நான் சொன்னால் கூட ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையிலையும் சிறப்பான ஒரு ஆப்பு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க ஒரு ஆப்பாகவும் இருக்குது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. கொட்டாம்பி ஸ்டேடியம் வதோதராவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. February 16 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக ஒரு போட்டியோட ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு போட்டி நடக்க போகுது. பட் நம்ம முதல் போட்டியில் எதிர்பார்த்த மாதிரி ஸ்கோர் பேஸில் தான் ட்ராக்ஸை கொடுத்தாங்க. நிறைய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. குறிப்பாக குஜராத் ஜெயின்ஸ் RCBன்னு மோதும் போது எப்பயுமே பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. பேட் ஃபஸ்ட்டு குஜராத் ஜெயின்ஸ் எப்பயும் பண்ணியிருக்காங்க, RCB சேஸ் பண்ணி போயிருக்காங்க. இது நம்ம ரெகுலராக பார்த்த ஒரு விஷயம். அதுதான் முதல் போட்டியிலையும் நடந்தது. அதில் RCB ஜெயித்தாங்க. ட்ராக் பேஸில் யோசிக்கும் போது ஸ்கோர் வர ட்ராக்கானா நைட் மேட்ச் அப்படின்றதுனால அந்த ஸ்கோர் வர ட்ராக்குன்ற மாதிரி இருக்குது. இதே டேவாக இருந்தால் ஒரு 130 140 சொல்லப்போனால் நல்லா அடிக்க முடியும். அப்படிங்கிற வகையில் 150 அடிக்க முடியும். அந்த மாதிரி ட்ராக்கு தான் இங்கே டியூ ஃபேக்டர் சில்னஸ் ஆடாக பேட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, பெட்டராக வருது. நியூ பால் சைன் பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் லேட்டாக ரொம்பவே சூப்பராக பேட்டுக்கு வருது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 1 செகண்ட் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா பார்க்குறேன். அண்டு ரெண்டாவது போட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்க போகிறாங்க. முதல் போட்டியோட ட்ராக் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தது, லேட்டாக இன்னுமே பெட்டராக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ரெண்டாவது போட்டி அதே ட்ராக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது போட்டிங்கிற வகையில் இந்த போட்டி ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது, இந்த வகையில் கொஞ்சம் யோசித்து ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல ஸ்கோரிங் ட்ராக்காக இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. WPL நிறைய பக்கம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுனால பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்து போகணும். குஜராத் ஜியன்ஸ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் 4 பிளேயர், மோனி, வால்வர்ட்டு, இங்கே கார்னர், டோட்டின் முதல் போட்டியில் பங்கு பெறுறாங்க. இது வரைக்கும் WPLல இதுதான் முதல் போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லிச்ஃபீல்டு உள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அவங்க இல்லை, ஒரு பவுலிங் டேஸில் தேவைங்கிற ஆங்கிளில் யோசித்தாங்க. அந்த ஆங்கிளில் தான் அவங்களுக்கு மைனஸும் இருந்தது. பார்த்தோம், டோட்டின் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பவுல் பண்ணாங்க. மற்ற யாரும் சிறப்பாக பவுல் பண்ணலைங்கிறது டெஃபினட்டாக மைனஸ் தான். ஒரு பாயிண்டில் வால்வர்ட் பதிலாக இங்கே கிப்சனை கொண்டு வரலாங்கிற ஆங்கிள் கூட ஓரளவுக்கு டீசென்ட் ஆங்கிள் நான் சொல்வேன். ஏன்னா கிப்சனோட பவுலிங் நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கிலாந்து கண்டிஷனில் நல்லா பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்துக்காகவே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படின்ற அந்த ஆங்கிளில் கிப்சனை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வால்வர்ட்டை வெளியில் தள்ளினாங்கன்னா ஒரு ஆப்ஷன் அடிஷ்னலாக கிடைக்கும். இந்த ஆப்ஷன் பேஸில் தனுஜா கன்வர், காஸ்விக் கௌதம், பிரியா மிஸ்ரா, சக்கரை இவங்கெல்லாமே இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட டேனி கிப்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அண்ட் ஃபியர்லெஸ்ஸாக பவுல் பண்ண முடியும். இந்த ஆங்கிளில் யோசிச்சு அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். பட் வால்வர்ட்டை உடனே தள்ள மாட்டாங்க. நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க டாப் ஆடலை மோனியோடு சேர்ந்து. அந்த வகையில் கண்டிப்பாக இதே 4 இந்த ஓவர்சீஸில் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறேன். மோனி வால்வர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. ஹேம்ல தான் குயிக்காக ஆட பார்க்குறாங்க. முதல் பால்லேருந்து அடிக்க பார்க்கறது கொஞ்சம் மைனஸோன்னு பார்க்குறேன். இந்த ட்ராக்குக்கு அது சூட் ஆகாது. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணும், நிற்கணும், அதுக்கப்புறம் ஆடணும் அப்படிங்கிறது இந்த ட்ராக் சொல்கிற ஒரு விஷயம். அதை பண்ண மாட்டுறாங்களோ அப்படின்னு பார்க்குறோம். போன போட்டியிலே இனிஷியலாகவே அவுட் ஆனாங்க, அவுட்டு கொடுக்கலாம் பேர். ஈவன் டிஆர்எஸ் கூட கேட்கல. இன்னொரு பக்கம் கேட்ச் மிஸ் பண்ணாங்க, அடுத்தும் கேட்ச் மிஸ் பண்ணாங்க, அப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இடத்துல அவுட் ஆனாங்க. இதான் ஹேம்லதா சைடு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு பிளேயர் அப்படின்றனால அவங்க மேலே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வைக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணலைங்கிறத நம்ம பார்க்குற ஒரு விஷயம். கார்னர், டோட்டின் சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ், குயிக்காக அடிச்சிருவாங்க. அதுதான் போன போட்டியில் ஷோ பண்ணாங்க. கார்னர் கேப்டனும் கூட டீசெண்டான பேட்டிங், டீசென்ட் பவுலிங் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் போன சீசன் அவங்களுக்கு பெஸ்ட் சீசனாக பேட்டிங் பேஸில் இல்லை, பவுலிங் பேஸில் நல்லா பண்ணாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த சீசனில் பேட்டிங்லேயே முதல் போட்டியில் ஷோ பண்ணியிருக்காங்க. கேப்டன் இன்னிங்ஸு ஆடினாங்க. சிம்ரன் ஷேக்கு
குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர். லெக் பிரேக் போலிங் இருக்குஇருந்தால் கூட போலிங் பேஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்லீன் டியோல் ரொம்பவே கீழே வராங்க. இவங்க மேலே வந்தால் நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் ஹேம்லதா பிளேஸில் ஹர்லீன் டியோல் வந்தால் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். இந்தியா டீமுக்காக தொடர்ந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க, மேலே இருந்திருக்காங்க. எனிவே ஹேம்லதா ஹிட்டிங் பேஸில் இருக்கிறதுனால இந்த ட்ராக்குக்கு அவங்கள அதிகமாக மேலே தான் அனுப்ப பார்ப்பாங்க. ஒருவேளை ரொம்பவே ஸ்மாராக விளையாண்டா ஹர்லீன் டியோவில் மேலே அனுப்பலாம். ஒரு பாயிண்டில் சிம்ரன் ஷேக்கை ப்ரொமோட் பண்ணாங்க லேட்டாக. சொல்லப்போனால் கார்னர் டோட்டி நல்லா பார்ட்னர்ஷிப் அமைஞ்சதுனால குயிக்காக அடிக்கிற சிம்ரன் ஷேக்கை மேலே அனுப்புனாங்க. ஒரு இடத்துல டியோல் மேலே வரலாம். டோட்டினுக்கு மேலே வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தனுஜா கன்வர், சட்கரி, மிஸ்ரா, கௌதம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர்ஸ். இந்த கண்டிஷனுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகலைன்னு தான் சொல்லணும். மேபி லேட்டர் மேட்சஸில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். லிச்ஃபீல்டு, கிப்சன் பாசிபிளாக வெளியில். கிப்சனுக்கான வாய்ப்பு இருக்குமா நான் டைமில் பார்த்துக்கலாம். யூபி வாரியர்ஸ் உமா செட்ரி விக்கெட் கீப்பிங்காக இவங்களை ஓப்பன் பண்ண வைப்பாங்க. அண்ட் ரீசெண்டாக நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் யோசிக்கணும். ஒரு பாயிண்டில் ஓவர்சீஸ்ன்ற இடத்துல ஹென்ரி அண்ட் அலானா கிங்கோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இருந்தால் கூட எக்லஸ்டோன், ஹாரிஸு, மெக்ரத் அண்ட் ஆட்டப்பட்டு இவங்க பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்கள தான் உள்ளே வச்சுருப்பாங்க. அலானா கிங்க்கான வாய்ப்பு முதல் போட்டியில் இருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். உமா செட்ரி, அட்டப்பட்டு 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டு அண்ட் விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும் உமா செட்ரி கொடுக்க முடியும். அட்டப்பட்டு பவுலிங் பேஸில் நல்லாவே வீசுவாங்க. மெக்ரத்தோட அவுட்புட் நமக்கு தெரியும், பயங்கர ஹிட்டிங். பட் இனிஷியல் ஸ்டே அப்படிங்கிறது உங்களுக்கு டஃப்பாக இருக்குது. இனிஷியல் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட் இன்னிங்ஸு, பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க முடியும். தீப்தி சர்மா இந்த டீமோட கேப்டன். அவங்கள செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சீசனில் நம்பர் 4, நம்பர் 5 இந்த மாதிரி இடத்துல தான் வந்திருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸாக ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் தீப்தி அண்ட் டாப் விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துருச்சுன்னா ஷெராவட்டை முன்னாடி கொண்டு வந்து பார்க்கலாம். அண்ட் கெம்னார் கூட முன்னாடி வரலாம். ஹாரிஸை ஃபினிஷராக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இறங்கினாலும் செம்ம பிளேயராக இருந்திருக்காங்க. டாப் ஆர்டரில் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 1 டவுனில் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங் ரோலில் ஆஸ்திரேலியாவுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. எக்லஸ்டோன் ப்ரொமோஷன் பேஸில் கண்டிப்பாக ஓவர் ஷெராவட் வரலாம். டாப் ஆர்டர் ஓரளவுக்கு இருக்காங்க. ஹாரிஸ்க்கு அடுத்துன்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக எக்லஸ்டோனை பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. சைமா தாக்கூர் ரைட் ஆர்ம் மீடியம் ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் அப்படின்ற பேஸில் யோசிக்கலாம். கயக்வாடை நிறைய இந்தியா டீமில் ரீசெண்டாக பார்க்கறதில்ல. பட் நல்ல பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அஞ்சலி சர்வானி லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர். இந்தியா டீமுக்காக ரீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. இருந்தால் கூட இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னு யோசித்தாலும் இந்த விக்கெட் பேஸில் யோசிக்கும் போது, அந்த ட்ராக் பேஸில் யோசிக்கும் போது பவுலர்ஸை எடுக்கணுமாங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் தொடர்ந்து அப்படி தான் கொடுக்க போகிறாங்களா ட்ராக்ஸை அப்படின்ட்டு. 2 டீம் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி பெர்த் மோனி, வால்வர்ட்டு, ஹேமலதா டாப் 3ல். உமா செட்ரி, அட்டப்பட்டு, மெக்ரத் கிட்டத்தட்ட ஈக்குவல்னு தான் சொல்லணும். மெக்ரத் இன்னுமே பெட்டராக பண்ணுவாங்க. வால்வர்ட்டை விட மெக்ரத் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஹேமலதா, செட்ரி ஈக்குவலாக வைக்கலாம். கார்னரு, டோட்டின் இங்கே, தீப்தி, கிரேஸ் ஹாரிஸ். கார்னர், கிரேஸ் ஹாரிஸ் சொல்லப்போனால் டோட்டின், கிரேஸ் ஹாரிஸை ஈக்குவலாக சொல்லலாம். கார்னரையும் தீப்தியும் ஈக்குவலாக சொல்ல முடியல. ஏன்னா ஹிட்டிங் பேஸில் கார்னர் இன்னுமே பெட்டராக யோசிக்கலாம். ஆனால் தீப்தியும் ஒரு சில இடங்களில் கார்னரோட பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. தீப்தி கிட்ட இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி கார்னர்கிட்ட ரீசெண்டாக இல்லை பேட்டிங் பேஸில். ஸோ அதனால் இந்த வகையிலையும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். பட் பவுலிங் பேஸில் யோசிக்கிற இடத்துல எக்லஸ்டோன், கயக்வாட் இருக்காங்க. இது வந்து இந்த டீமுக்கு பெரிய பலம். அதனால் யூபி வாரியர்ஸ் குஜராத் ஜெயன்ஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் பவுலிங் ஆங்கிளில் யோசிக்கும் போது. பேட்டிங் ஆங்கிள் எனக்கு கொஞ்சம் சின்ன எட்ஜ் வந்து குஜராத் ஜெயன்ஸுக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் டோட்டின் கார்டன் பேக் ஹேண்டில் இருக்கலாம் அப்படிங்கிறதும். அண்ட் ஒருவேளை காஸ்விக் கௌதம், பிரியா மிஸ்ரா இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க தொடர்ந்து. அது பிரியா மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலில் விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்து பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சா குஜராத் ஜெயன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தாக்குப்பிடிக்கிறாங்க. பட் யூபி வாரியர்ஸோட போலிங் பெட்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து யூபி வாரியர்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் அண்ட் வின்னிங்கான பாசிபிலிட்டியோடு இருக்காங்க. இருந்தால் கூட சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் ஆப்வியஸாக விமன் கிரிக்கெட்னு வந்தால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. சமாரி, அட்டப்பட்டு, தஹிலா மெக்ரத், தீப்தி, கிரேஸ் ஹாரிஸு, எக்லஸ்டோன், சைமா தாக்கூர், கயக்வாட், அஞ்சலி சர்வானி எல்லாருமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மிஸ் பண்ணுவாங்க, இவங்க வீச மாட்டாங்க அப்படின்லாம் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. ஒரு பாயிண்ட் யோசிச்சா கிரேஸ் ஹாரிஸு பேட்டிங் பேஸில், ஃபினிஷிங் பேஸில் யோசிக்கிறனால கொஞ்சம் ஓவர் குறைவாக வீசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதே நேரத்தில் அஞ்சலி ஷெர்வானி போன சீசனில் சில நேரங்களில் முழுமையாக வீசினாங்க. ரொம்ப சில நேரங்களில் தான் அந்த முழுமையான ஓவர்ஸ் கிடச்சிது. நிறைய நேரங்களில் 1 ஓவர் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் நிறுத்தியிருக்காங்க.
கயக்வாட், எக்லஸ்டோன், தீப்தி, அட்டப்பட்டு இவங்க முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு நான் அதிகமாக பார்க்குறேன். மற்றவங்கெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, ஓவர்ஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு போன போட்டியில் பார்த்தோம் கார்னர், டோட்டின்னு ப்ரையாரிட்டி பேஸில் அவங்க ஆல்ரவுண்டர்ஸு. ஸோ அவங்க வந்து ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஆங்கிள்லையும் யோசிக்கலாம். கேப்டன் கார்னர் அவங்க முழுமையாக ஓவர் எடுத்துவாங்க. தனுஜா கன்வர் போன சீசனில் கண்டிப்பாக நல்லா பண்ணாங்க, அந்த வகையில் அவங்களுக்கான ப்ரையாரிட்டி. அண்ட் பிரியா மிஸ்ரா நல்ல எக்கனாமியாக வீசினாங்க. போன போட்டியில் லேட்டாக ஒரு ஓவர் அது கொஞ்சம் மோசமாக இருந்தது, மற்றபடி நல்லா வீசினாங்க அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அதனால் அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சயாலி மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க நல்லாவும் இருக்கிற ஃபீல் இருக்குது பவுலிங் பேஸில். அண்டு ட்ராக் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைங்கிறதுனால அவங்களோட பவுலிங் பெஸ்ட்டாக பார்க்க முடியல. பாசிபிளாக கொஞ்சம் பவுலிங் பேஸில் இருக்கிற ட்ராக்ஸில் சர்க்கரை நல்லா பண்ணலான்னு தோணுது, அதை பார்த்துப்போம். அண்ட் கார்னர், டோட்டின் எண்டோரில் வீச வாய்ப்புங்க. தீப்தி, எக்லஸ்டோன் இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த வகையில் யோசிக்கணும். யூபி வாரியர்ஸ் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது யூபியோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்குமே யூபி மேலே தான் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. குஜராத் ஜெயின்ஸ் ரீசன்ட் மேட்சஸ் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அந்த வின்னு 200+ அடிச்சுமே ஆர்சிபி ஜெயித்தாங்க, ஹிஸ்ட்ரி தான். எனிவே ரீசெண்டாக பார்க்கும்போது டெல்லி, குஜராத் ஜெயின்ஸ் ஒரு போட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு போட்டி. ஸோ ஓவராலாக 5ல் 3 ஜெயிச்சிருக்காங்க. யூபி வாரியர்ஸ்னு பார்க்கும்போது அகெயின்ஸ்ட் குஜராத் ஜெயின்ஸ் ரீசெண்டாக விளையாண்ட போட்டியில் தோற்றுருக்காங்க. இவங்களுமே 5 மேட்சஸில் 2 மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதையும் பார்க்குறோம். இந்த 2 டீம் கடையிலன்னு பார்க்கும்போது யூபி வாரியர்ஸ் சொன்ன மாதிரி 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் ரீசன்ட் மேட்ச் 1ல் ஜெயிச்சிருக்காங்க. டாப் 14 என்னோட மைண்டில் பர்த் மோனி, வால்வர்ட்டு, உமா செட்ரி, அட்டப்பட்டு இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸ். ஸோ அந்த வகையில் கன்சிடரபிள். மேக்ரத், தீப்தி சர்மா, கார்னர், டோட்டின், ஹாரிஸ் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸு. பவுலிங் பேஸில் கிரேஸ் ஹாரிஸ் நிறைய இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்து ஹிட்டிங்கில் எண்டில் ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டம் படி யோசிச்சா எண்ட் ஓவரில் ஒரு 3 6 அடித்தாவே பயங்கரமாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 6க்கு 12 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வருது. அதில் 10 பாலுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் பாயிண்ட்ஸ் வந்துடும். அதில் குறிப்பாக 4 6 கூட ஒரு ரன் அப்படிங்கிற மாதிரி அடித்தா 25 பாயிண்ட் வந்தால் கூட அதுக்கப்புறம் அதுலேயுமே போனஸ் பாயிண்ட் கிடைக்குது. அதனால் இந்த ஹிட்டர்ஸுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி இந்த பாயிண்ட் சிஸ்டம் இருக்காது நம்ம பார்க்குறதுனால கிரேஸ் ஹாரிஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். தனுஜா கன்வர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சோஃபி எக்லஸ்டோன், சைமா தாக்கூர், கயக்வாட் அண்ட் பிரியா மிஸ்ரா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓவர்ஸ் நிறையா வீசுவாங்க. சில டாட் பால்ஸ் வீசினாவே நமக்கு ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில். அதில் எக்லஸ்டோன் அண்ட் கயக்வாட் 2 லெஃப்ட் ஆர்ம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அந்த வகையிலையும் கன்சிடரபிள். அதில் எக்லஸ்டோன் பேட்டிங் பேஸ்லேயும் வருவாங்க. பிக் பேஸில் உமா செட்ரி, ஹேமலதா டாப் ஆர்டரில் வரக்கூடிய பிளேஸ், ஆனால் அவங்கள குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, கன்சிடரபிள். பிரியா மிஸ்ரா அண்ட் கயக்வாடை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க செம்ம பவுலர்ஸு, ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற வகையில் இவங்க கன்சிடரபிள் தான். அட்டப்பட்டு, தீப்தி அண்டு கார்னருக்கு இடையில கேப்டன் வைஸ் கேப்டன் நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸு இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்கனால கண்டிப்பாக இவங்கெல்லாம் கன்சிடரபிள். பர்த் மோனி, தஹிலா மெக்ரத், டேண்ட்ரா, டோட்டின் இவங்கெல்லாம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸு. குறிப்பாக மோனியோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரீசெண்டாக. தஹிலா மெக்ரத்தை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் ஒரு சில நேரங்களில் கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க, அந்த இடத்துல தான் யோசிக்கணும். அதர்வைஸ் அவங்க பவுலிங்கில் கன்சிடர் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேப்டனாக பிக் பண்ண வேண்டிய பிளேயருங்கிற மாதிரி யோசிக்கலாம். டேண்டா, டோட்டின்னு எண்டோரில் வீசுவாங்க, விக்கெட் டேக்கிங் போல் சில நேரங்கள் இந்த ஸ்லோ ஃபுல் டாஸை போட்டு நிறைய விக்கெட் எடுப்பாங்க, அது அவங்களோட சக்ஸஸாகவும் பார்த்துருக்கோம். அண்ட் பேட்டிங்லேயும் குயிக்காக ஆடுவாங்க, ஃபியர்லெஸ்ஸாக ஆடுவாங்க, அந்த இடத்துல கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீமு பர்த் மோனி, உமா செட்ரி 2 பேருமே பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். விக்கெட் கீப்பிங் லோ உங்கள் 2 பேர்கிட்ட இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் கண்டிப்பாக ஹிட்டிங் எபிலிட்டி செட்ரிக்கு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மிஸ் பண்ணணும்னா மிஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலர் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். பேட்டிங்கில் வால்வர்ட் ரீசன்ட் சாய்ஸு, கிரேஸ் ஹாரிஸ் நல்ல சாய்ஸு, லிச்ஃபீல்டு இருக்க வாய்ப்பு கம்மின்னு பார்க்குறேன். ஹேமலதா, ஹலிண்டியல் இவங்களெல்லாம் சின்னதாக சாய்ஸாக யோசிங்க, ஆனால் பெஸ்ட்டாக யோசிக்க முடியல. ஆல்ரவுண்டர் தீப்தி, கார்னர், டோட்டின்னு, மெக்ரத்து, அட்டப்பட்டு, டேனி கிப்சன் இருக்காங்களான்னு பார்த்துங்க. வால்வர்ட் டேனி கிப்சனுக்கு இடையில ஒரு ஸ்வாப் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கிப்சன் எடுத்துக்கங்க, வால்வர்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு. எக்லஸ்டோன், அலானே கிங்கான வாய்ப்பு குறைவாக பார்க்குறேன். அண்ட் கயக்வாடை பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் ஆப்வியஸாக கார்னர் நல்ல சாய்ஸு, வைஸ் கேப்டனாக நான் டோட்டினை பிக் பண்ணுறேன். ஸோ தீப்தி டீசன்ட் சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை.
அண்ட் மெக்ரத் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அட்டப்பட்ட நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க, அவங்களுமே டீசென்ட் சாய்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங் பொசிஷனில் எந்த டீம் இருந்தாலும் அந்த சைன் பால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிச்சுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிக் பண்ணுறத விட மிடில் பேஸில் இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணுறது நல்ல சாய்ஸாக பார்க்குறதுனால கார்னர் டோட்டினை பிக் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் சமாரி அட்டப்பட்டு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஏர்லியாக நிறைய பால்ஸ் மீட் பண்ணல அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கார்னர் அட்டப்பட்டு இப்படி சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸு. அண்ட் கிராண்ட் லீக் பிக் பண்ணணுன்னா டோட்டின் சைடு போகிறது நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். அதில் கண்டிப்பாக விக்கெட் கீப்பராக இருக்கிற மூனி ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அவங்களையுமே கன்சிடர் பண்ணலாம். டீம் பாருங்கள். பாயிண்ட் சிஸ்டம் கண்டினியூ ஆகுது. ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டம் அதுதான் கேள்வியாக கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த பாயிண்ட் சிஸ்டம் தான் இருக்க போகுது. அவங்க சும்மா ஜஸ்ட்டு 15 days அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை கம்ஃபர்டபுள் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த பாயிண்ட் சிஸ்டத்தில் நிறைய குறைகள் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. சொல்லப்போனால் பேட்ஸ்மேன்ஸுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கிற ஃபீல். ஸோ முன்னாடி பவுலர் சைடு சப்போர்ட் ஃபீல் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. பவுலர்ஸுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு LBW கொடுக்கும்போது 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த நடுவில் பண்ணாங்க. அண்ட் போல்டு பண்ணால் அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது கொஞ்சம் பவுலர் பேஸில் தான் பவுலிங் டீம் போட்டால் தான் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருந்து, இப்போ பேட்டிங் டீம் போட்டால் தான் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டாட் பால் பாயிண்ட்டு இந்த ஒரு விஷயம் பவுலர்ஸுக்கு கிடைக்கிறது ஒரு அட்வான்டேஜ் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் பவுலர் அட்வான்டேஜ் அதை வச்சு சொல்ல முடியாது. பேட்மேனுக்கு வேணால் ஒரு பாயிண்டில் ஒரு விஷயத்தை வேணால் செய்யலாம், செய்ய வாய்ப்பு பின்னாடியே இது பண்ணுறாங்களான்னு தெரில. டாட் பால் பிடிச்சா அவங்களுக்கு ஒரு மைனஸை கொடுக்கலாம். ஒரு டாட் பால் பிடிச்சா -1. இதே 1 டேக்கு ஒரு 3 டாட் பால் பிடிக்கும்போது ஒரு -1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஈக்குவல் பண்ணலாம். அது இருக்குது. பட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ட்ரீம் 11க்குள்ளே போனாவே எல்லா விஷயமே தெரியும். ப்ரீவியஸ் மேட்சஸோட ரிசல்ட் பேஸில் எல்லா விஷயத்தையுமே அந்த பிளேயர் அதை கிளிக் பண்ணாவே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்றாங்க. அண்ட் பிச் ஃபேக்டர் எல்லாமே அங்கே வர்றதுனால இது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. அவங்க வந்து எதையும் பார்க்காம எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஆன் டைமில் டீமை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியுது. இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பதிலையும் நான் சொல்ல பார்க்குறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைமில் நான் கொடுக்குற டீம் வந்து GL டீம் தான். அதில் கேப்டன் சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகலாம். சில பிளேயர்ஸை மாற்றம் செஞ்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.